சென்ற காணொலியில 97வது அத்தியாயத்தின் கதையை பார்த்தோம். 97ல நாளிகை தட்டும் அப்படியே காத்துல பிச்சு எரிஞ்சிட்டு போயிடுது. இது திசைவேலரை அவருடைய உள்ளத்தை அப்படியே குலுக்கி எடுத்துருது. சாயந்தரம் போர் முடிஞ்ச உடனே கபிலரை வர சொல்லி வங்கைமானம் அனுப்புறாரு. கபிலர் வந்து நிக்கிற அந்த கணத்துல இருந்தே திசைவேலரின் அந்த இருள் அப்பி இருந்த முகத்தை பார்த்து அவரும் அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறாரு. இவருக்கு நடுங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது, புலம்பி தள்ளிடுறாரு. அறமற்ற வழியில் இவர்கள் போர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் சார்பாக நான் நிலைமான் போல் சொல்லியாக நிற்கின்றேனே அப்படிங்கிறதான் மீண்டும் மீண்டும் அவர் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. நீலன் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றான் அப்படிங்கிற செய்தியே இவருக்கு அந்த 3ஆம் நாள் போரின் முடிவில் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன் மூஞ்சில தாக்குறதுல இவ்வளவு குறியா இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி அவருக்கு வந்த பொழுதுதான் இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கபிலர்கிட்ட நீங்க என்னை கவனப்படுத்த தவறிவிட்டீர்கள் அப்படின்னு கபிலர் மேல குற்றம் சுமத்துகின்றார். அப்புறம் என்னுடைய உள்ளொளி அணைந்து கொண்டிருக்கின்றது, இந்த தட்டியங்காட்டை விட்டு நான் வெளியில போக மாட்டேன்னு நினைக்கிறேன், இங்கே என்னுடைய உயிர் போயிரும் போல இருக்கு அப்படின்னு புலம்பி தவிக்கின்றார். கபிலர் எவ்வளவோ முயற்சி பண்ணி திசைவேலரை அவருடைய மனச்சிதைவிலிருந்து மன அழுத்தத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார். எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. இது முதல் பகுதியில. 2ஆம் பகுதியில பார்த்தோம்னா மூவேந்தர்களின் கூடாரத்துல கருங்கைவாணன் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றது. உதியஞ்சேரலும் செங்கனச்சோழனும் அவனுடைய திட்டங்களும் உத்திகளும் சரியா இல்லை. 3 நாட்களாக தொடர்ந்து வேந்தர் படையினர் வந்து அடிச்சு துவைக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய அனைத்து உத்திகளும் தவிடுபடியாக்கப்படுகின்றன. ஒரு சின்னஞ்சிறிய குழுவின் இனக்குழு தலைவனினுடைய தலைமையில இப்படி வந்து ஒரு மூவேந்தர்களுடைய படையை எப்படி சிதறடிக்க முடிகின்றது அப்படிங்கிற கேள்விகள்லாம் கருங்கைவாணனுக்கு முன்னால் வைக்கப்படுகின்றன. குலசேகர பாண்டியனுமே கூட கருங்கைவாணனுடைய அந்த பார்வை, அதாவது உன்னுடைய படையின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை, உத்திகளின் வழியே வகுக்கப்பட்ட போர், அந்த போர் வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு நம்பிக்கை இல்லாதனாலதான் உன்னுடைய உத்திகள் சிறப்பான உத்திகளாக இல்லாமல் இருக்கிறது, நீ அதனால போய் மறுபடியும் ஒரு நல்ல தாக்குதல் திட்டத்தோட வா அப்படின்னு அவனுக்கு உத்தரவு கொடுத்துறாரு. கருங்கைவாணன் வாழ்க்கையிலேயே போர்க்களத்தில் சந்தித்திராத அவமானத்தை சந்தித்ததால் வெகு சீற்றத்தோடு அங்கிருந்து வெளியில போறான். ஒரு திட்டத்தோடு இன்றைக்கு அவன் வந்தாகணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. இப்போ ஒரு பக்கம் செங்கனச்சோழன் உதயஞ்சேரர்கிட்ட கரும்பாக்குடியினருடைய கதையை பத்தி சொல்றான். நாங்க பேசிட்டு இருக்கிறோம், எப்படியாவது அந்த குழு தலைவர்களை இங்க என்ன வளர்ச்சிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உதயஞ்சேரல் கொஞ்சம் சமாதானம் ஆகிறான். இந்த பக்கம் புதிய விற்பனை அழைச்சு பொச்சுவை பாரிய பார்க்கறதுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். நான் ஒரு மாற்று வழியில நானும் ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொல்றாரு. அது பொச்சுவை அது புதிய விற்பனுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கின்றது. குலசேகர பாண்டியனுடைய இந்த போரின் மூலம் அவர் என்ன சாதிக்க நினைக்கிறாரு அப்படிங்கிறதையெல்லாம் முழுமுற்றாக புதிய விற்பனுக்கு புரிய வைக்கிறாரு. அது வந்து நமக்கே ஒரு திகைப்பளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இத்தனை சம்பவங்களும் 97வது அத்தியாயத்துல நடந்திருக்கு. இப்போ 98வது அத்தியாயத்துக்குள்ள நம்ம நுழையிறோம். 4ஆம் நாள் போர் துவங்குகின்றது 98வது அத்தியாயத்துல. அந்த 3ஆம் நாள் நள்ளிரவுல கொஞ்சம் நடந்த சம்பவங்களையும் 4ஆம் நாள் போரினுடைய ஆரம்பத்தையும் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த அத்தியாயத்துல விவரிக்கின்றார். நண்பர்களே உள்ள போவோம். 98வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது இரளிமேட்ல ஒரு விழா மரத்தின் அடியில கூழையினுடைய உடல் புதைக்கப்படுகின்றது. அந்த உடல் அடக்க அந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எல்லோரும் கனத்த மனதோடு கலைஞ்சு திரும்ப போறாங்க. அவங்கவுங்க ஒரு குரூப் எல்லாருமே இரளிமேட்டுக்கு அந்த பாட்டாப்பிரை இருக்கக்கூடிய இடத்துக்கு பிரிஞ்சு போறாங்க. தேக்கன் மட்டும் இடது பக்கம் திரும்பி நாகக்கரட்டுக்கு கீழே இறங்குற அந்த வழியில போறாரு. அவர் வந்து முரியநாசனை பார்த்துட்டு வர்றேன் அப்படிங்கிறதான் அவருடைய நோக்கமா இருக்கு. அவருக்கு உடம்புல சொல்ல முடியாத ஒரு வேதனை, வலி இருக்கு. முரியநாசனை பார்க்கறதுக்காக தான் அவர் இடது பக்கம் திரும்பி அப்படி கீழே இறங்குறாரு. அவர் இறங்கி நடந்து போகும்பொழுது முடியன் திரும்பி அவரையே பார்க்கறான். எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவனுடைய பார்வை. பார்த்தோன்னே இவர் சொல்றாரு, நான் முரியநாசனை பார்த்துட்டு வர்றேன், நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நடந்து போகும் பொழுது அவருடைய முகத்தில் இருந்த அந்த மன வலியும் அவர் உடம்புல இருக்கக்கூடிய தாங்க முடியாத வேதனையும் நல்லாவே தெரியுது. முடியனுக்கு அது புரியுது. கேட்டாலும் இந்த கிழமை வாய் விட்டு எதையும் வெளியில சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் வரட்டும் நம்ம போவோம் அப்படின்னு முடியும் கொஞ்சம் கவலையோடவே திரும்பி போறான். இப்ப தேக்கன் கீழே இறங்கி நாகக்கரட்டுல இருந்து இரளிமேட்ல இருந்து நாகக்கரட்டுக்கு போற அந்த வழியில அப்படியே நடந்து வேகமா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அந்த இடம் வந்து கொஞ்சம் சமதாவெளி பகுதியான ஒரு இடம். பனை ஓலைகளால் வேயப்பட்ட குடில்கள் நிறைய இருக்கின்றன. அங்குதான் வீரர்கள் அனைவரும் தங்குவதற்காகவும் அவர்கள் உணவு அருந்துவதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எங்க பார்த்தாலும் வீரர்களுடைய பேரறவும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இவர் வழக்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தா அங்கங்க நின்று எல்லா வீரர்கள்ட்டையும் பேச்சு கொடுத்து விசாரிச்சுட்டு அவர்களுடைய நலத்தை எல்லாம் அறிந்து கொண்டுதான் செல்வார். ஆனா இன்னைக்கு அவருக்கு அந்த மனநிலை எதுவுமே இல்லை. ரொம்ப மன துன்பத்தில் இருக்கிறதுனால வேகமா அந்த இடத்த கடந்து போயிடணும் அப்படின்ட்டு வேகமா நடக்கிறாரு. அவர் கூட வந்துகிட்டு இருக்கிற வீரர்கள் சொல்றாங்க, இங்கிருந்து நாகக்கரட்டுக்கு வெகு தூரம் போகணும், சற்று தொலைவு அதிகம், நம்ம ஏன் குதிரையில போகக்கூடாது, உங்களுக்கு அது நேரத்தை மிச்சமாகும், அது கொஞ்சம் எளிதாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஆனா அவருக்கு அந்த உள் விழா எலும்புகள் உள்ள குத்தி பெரும் வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. குதிரையில ஏறி போனா அது குதிரை பாய்ச்சலின் பொழுது மறுபடியும் குத்தும், வலி தாங்க முடியாது. அதனால நடந்து போறதே பெட்டரு, அதனால இவர் நடந்து போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. வளர்பிறை நிலவு, அதனால இரவு கவிழ்ந்திருந்தாலும் வானம் முழுவதும் வெளிச்சம் அப்படியே ஏறி பரவி கொண்டிருக்கின்றது. அவர் எவ்வளவு சீக்கிரம் முருகநாசனை பார்க்க முடியுமோ எவ்வளவு சீக்கிரம் போனா நல்லதுன்னு அங்க போயிட்டு இருக்கிறார். இப்ப தேக்கனுக்கு கூழையன் சிறு வயது முதலே மிக நெருங்கிய நண்பனாக இருந்தவன். அவர் கண்ணு முன்னாடியே கருங்கைவாணன் அவனுடைய கூழையனுடைய தலையை வெட்டி சீவியதை ஒரு மனத்தால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவர் மனதை அதனாலதான் கவலையில் அப்படியே தோய்ந்து கிடக்கின்றது. அவர் உடம்பு முழுவதும் ஒரு நடுக்கம் பரவி கிடந்தது. இன்னொன்னு என்னன்னா, கருங்கைவாணன் கை கிட்ட இவ்வளவு எளிதா சிக்கி இருந்தான், அவனுடைய தலையை சீவி எடுக்காம விட்டுட்டோமே, அப்படி அவனை வெட்டி சரிச்சிருந்தா கூட அந்த கூழையனை அவன் கொன்ன பாவத்துக்கு பழி எடுத்த அந்த ஒரு மன திருப்தியாவது கிடைச்சிருந்திருக்கும். அதையும் தவற விட்டுட்டோம் அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு குற்ற உணர்ச்சியில் இப்ப சிக்கி தவிப்பது போலதான் அவர் நடந்துகிட்டு இருக்கிறார். இப்படி கூழையனுடைய இறப்பை பற்றின மனக்கவலையோடு அவர் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்க உலைக்களங்கள்லாம் இருந்தன. அந்த சமவெளி பகுதியில் வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய கூடாரங்களுக்கு பக்கத்திலேயே நிறைய உலைக்களங்கள் இருந்தன. அந்த உலைக்களங்கள்ல பேரொலியோடு அந்த ஆயுதங்களை கூர்தீட்டக்கூடிய வேலைகள் போய்கொண்டிருந்தது. சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் தீப்பந்தங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உலைக்களங்களுக்குள்ள அப்படியே நெருப்பு பொறி பறக்குது. பறக்கக்கூடிய பொறிகள் நீல நிறத்துல இருக்கின்றன. பொதுவாகவே சாணைக்கற்கள்ல இருந்து வரும்பொழுது செந்நிற பொறிகள் பறக்கும். இது பொதினி மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிறப்பான சாணைக்கற்களாக இருந்ததுனால இது நீல நிற பொறிகள் தெரித்து கொண்டிருந்தன. இவை மற்ற சாணைக்கற்களை விட 2 மடங்கு வேகத்தில் ஆயுதங்களை கூர்தீட்டக்கூடியவை. வேல், ஈட்டி, எக்கல், சகடம், குந்தம், ஈர்வால், இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற ஆயுதங்களை வீரர்கள் கொண்டு வந்து அந்த உலைக்களங்கள்ல எனக்கு கூர்தீட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கும் பொழுது தேக்கனுக்கு இன்னும் அவருடைய மனக்கவலை அதிகமாகிக்கிட்டே போச்சு. ஏன்னா இனிமேல் தான் போர்க்களத்தில் வாள் ஏந்தி போரிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு மனக்கலக்கமும் அவரை பாடாய்படுத்தி கொண்டிருந்தன. இப்படி போர் முடிந்த இரவில் ஒவ்வொரு வீரனும் தனக்கான ஆயுதத்தை அங்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அதை கூர்தீட்டப்படும் பொழுது அந்த நீல நிற பொறிகள் சிதறி தெரிக்கும் பொழுது பெருமையோடும் பெரும் மகிழ்வோடும் அதை பார்த்து நின்று கொண்டிருப்பது வழக்கம். அந்த உலைக்களத்தில் இருப்பவர்களிடம் என்னோட ஆயுதங்களை எதிரிகளை அழிப்பதற்கு பயன்படுத்தி அவர்களோடு போரிட்டதனால் முனை மடங்கிடுச்சு, அதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கறதுல இருக்கிற மாதிரியான மகிழ்ச்சி வேற ஒரு போர் வீரனுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த நேரத்தில் அவங்க போரை பற்றி கேட்பார்கள். அந்த நாள் முழுவதும் அவர்கள் நிகழ்த்திய அந்த சாகசங்களை பெரும் மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் இந்த வீரர்கள் விளக்கி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதை கேட்டுக்கிட்டே ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர்களும் கூர்தீட்டி அந்த ஆயுதங்களை செப்பனிட்டு கொடுப்பார்கள். இது 2 பேருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது மாதிரி தான் செய்யாம போயிட்டோமே, இன்றைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு அப்படிங்கிறதான் தேக்கனுக்கு உண்டான ஒரு வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்றைய போர்க்களத்தில் கூழையனை வெட்டி சரிச்சுட்டு கருங்கைவாணன் குதிரை ஏறி தப்பிச்சு போறதுக்கு நான் எப்படி விட்டேன், அது எவ்வளவு பெரிய ஒரு துக்கமான நிகழ்வு. எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நான் தவற விட்டு விட்டேன். வேறு எந்த பரம்பின் போர் வீரனுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மகா சமந்தனான மூவேந்தர் படையின் கூட்டுப்படையின் தளபதியான அந்த கருங்கைவாணனை வெட்டி சரிச்சிருந்தா அது எவ்வளவு மகிழ்ச்சியை உரிய ஒரு வீரமான ஒரு செயலாக இருந்திருக்கும். இப்படி என் வாழ்நாளில் கிடைக்காத ஒரு வாய்ப்பை இப்படி தவற விட்டுட்டேனே அப்படின்னு அவன் மனசு குமைந்து வேதனைப்படுகின்றது. இப்படி அடுக்கடுக்காய் அவனுடைய எண்ணங்கள் மேலேறி வந்து கொண்டிருக்க அவனுடைய கவலையிலிருந்து அவன் தன்னைத்தானே மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய மனதை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டே நடந்து போறான். போகும்பொழுது முருகநாசான் இருக்கக்கூடிய அந்த குடிலுக்கு முன்னாடி வந்துட்டான். முருகநாசான் கயிறுகள் இறுக்கி முடையப்பட்ட ஒரு கயிற்று கட்டில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை சுத்தி நிறைய இளம் மருத்துவர்கள் உட்கார்ந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் போறாரு. முருகநாசான் அப்படி அங்கிருந்து தேக்கன் வரும்பொழுது அவருடைய நடையிலேயே முகக்குறிப்பையும் அவருடைய நடை, அந்த உடல் மொழி, இதையெல்லாம் பார்த்து அவருடைய உடலில் இருக்கக்கூடிய வேதனையை அப்படியே நுணுக்கமா கவனிச்சு புரிஞ்சுக்கிறாரு. இவனுக்கு ரொம்ப வலி இருக்கு, மனவேதனை இருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. வந்தோடனே தேக்கன் வந்தோடனே அவர் அந்த இடத்துல ஒரு மரப்பலகை இருக்கு, இதுல படுங்க அப்படின்னு சொல்றாரு. கையை ஊனி மிகவும் கடினப்பட்டு வெகு பிரயத்தனத்திற்கு பிறகு உடலை ஒரு கழித்து சாய்ந்து தேக்கன் படுக்கிறாரு. அது ஒரு பெரிய முயற்சி செஞ்சுதான் படுக்கிறாரு. அப்படி படுக்கும் பொழுதே அவருடைய முகத்தில் அந்த வேதனையும் வலியும் தெரிகின்றது. உடல் தடுமாறுது. முருகநாசான் இதெல்லாம் கூர்ந்து நோக்கி கவனித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய உடல் உபாதை என்ன, எங்கெங்கெல்லாம் வலிக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த விழா எலும்பின் கீழ்ப்பகுதி, நெஞ்செலும்பின் கீழ்ப்பகுதி வீங்கி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் பார்த்துறாரு. படுத்த உடனே அந்த இடத்துல உடம்பு ஃபுல்லா கை வச்சு அப்படியே சோதிச்சு பார்க்குறாரு. தேக்கனுக்கு அந்த விழா எலும்பு அந்த வீக்கத்தை கை வச்சு இப்படி அழுத்தி பரிசோதனை பண்ணும் பொழுது தேக்கன் அப்படியே கடுமையான வலி, அவனால தாங்கவே முடியல. ஆனா கட்டுப்படுத்திக்கிறான். அந்த வழியில கதறிடக்கூடாது, சத்தம் போட்டக்கூடாது,
அது ஒரு வீரனுக்கு அழகல்ல அப்படிங்கிறதுனால தேக்கன் வலியை கட்டுப்படுத்திக் கொள்கின்றான். ஆனா முரியன் ஆசானுக்கு புரியுது அவனுக்கு எவ்வளவு வலி இருக்கு அப்படிங்கிறது. உடம்பு ஃபுல்லா அப்படியே ஒரு பரிசோதனை பண்ணும் பொழுது தேக்கன் சொல்றாரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க முரியன் ஆசான், ஆனா எனக்கு போர் முடியும் வரை நான் போர்க்களத்தில் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். உடனே முரியன் ஆசான், மருத்துவனிடம் முன் நிபந்தனை கூடாது அப்படின்னு கடுமையான குரலையே கொஞ்சம் சொல்றாரு. சிகிச்சை பெறுவதற்கான காரணத்தை மருத்துவர்களிடம் நோயாளிகள் மறைக்க கூடாது அல்லவா அப்படின்னு தேக்கன் கேட்கிறாரு. உடனே முரியநாசன் கேட்கிறாரு, போர்க்களத்தில் நின்றால் போதுமா, போரிட வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனே தேக்கன் சொல்றான், இல்ல வேண்டாம், போரில் வெற்றி பெறுவது அதுக்குண்டான வேலைகளை செய்ய வேண்டியது முடியினுடைய கடமை, அவன் அதை கண்டிப்பா செஞ்சிருவான், சாதிச்சிருவான். என்னுடைய வேலை என்னன்னா நாங்க நிக்கிறது மட்டும்தான். ஏன்னா நான் அங்க நிக்கல, போர்க்களம் புகவில்லை என்றால் பாரி களம் இறங்கி விடுவான். அதை எக்காரணம் கொண்டும் நாம் அனுமதிக்க கூடாது, அதை தவிர்க்க வேண்டும். அதனாலதான் நான் உள்ள இறங்கி நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், எப்படியாவது இதை செஞ்சிருங்க அப்படின்னு தேக்கன் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றான். அப்ப முரியன் ஆசான் அதுக்குள்ள அவருடைய பரிசோதனைகள் எல்லாம் முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, வாளும் வில்லும் ஏந்தி உன்னால் போரிட முடியாது, அதனால ஈட்டிய கையில வச்சுக்கங்க, அது ஒரு ஆயுதத்தை கை கொண்டது போலவும் இருக்கும், ஊன்றி நிற்பதற்கு உதவிகரமாகவும் இருக்கும் அப்படின்னு முரியன் ஆசான் சொல்றாரு. தேக்கனுக்கு இந்த வார்த்தைகளின் கசப்பை அவர் கண்கள் விழுங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தன. இப்ப இந்த சமயத்துல தேக்கனை சந்திக்கிறதுக்காக ஒரு வீரன் அங்க நிக்கிறான். உள்ள நுழையலான்னு பாக்குறான். ஆனா அந்த இளம் மருத்துவர்கள் அவனை உள்ள நுழையிறதுக்கு அனுமதிக்கல. ஏன்னா அந்த பக்கம் முரியன் ஆசான் தேக்கனுக்கு உண்டான சிகிச்சையா ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வீரன் எதுக்காக நிக்கிறான்னா, வேட்டூர் பழையன் நூற்றுக்கணக்கான வீரர்களையும் 2 வேந்தர் படையின் தளபதிகளையும் ஆட்கொல்லி மரத்துக்கிட்ட அழைச்சிட்டு போய் மொத்த பேர்த்தையும் கொண்டுட்டாரு அப்படிங்கிற செய்தியை சொல்றதுக்காக தான் நிக்கிறான். ஏற்கனவே மனவழியிலையும் உடல் உபாதையிலையும் துவண்டு கிடக்கின்ற அந்த நெருங்கிய தோழனான கூழையனை இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற தேக்கனுக்கு இன்னொரு இடி செய்தி காத்திருக்கின்றது. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் பழையனுக்கும் தேக்கனுக்கும் உள்ள உறவு நமக்கு தெரிஞ்சதுதான். எப்பவுமே இந்த போர் பற்றிய நாட்டின் நிலவரங்களை பற்றிய விஷயங்களை எப்படி அவங்க விவாதிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ஆறுதலா ஒற்றுமையா எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப தேக்கன் கிட்ட அந்த செய்தி போச்சுன்னா எவ்வளவு மனசு உடைஞ்சு போவான் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் நெஞ்சம் கலக்கமாகத்தான் இருக்கின்றது. அதனால இதை நம்ம கிட்ட இந்த காட்சியை காட்டாமையே சூவை நம்மளே கடத்திட்டு போறாரு. இப்படி நாகக்கரட்டுல இருந்து நம்மளை நேரா அவர் கூட்டிட்டு போற இடம் மூஞ்சல் நகர். மூஞ்சல் நகர்ல அந்த மூவேந்தர்களும் கூடி பேசக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்னு சொல்லலாம், அந்த டென்ட்டுக்கு தான் இப்ப நம்மளை கூட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா உலைக்களங்களின் சத்தம் எங்கும் அந்த மூஞ்சல் நகரிலிருந்து அப்படியே மேலே எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த கூடாரத்துக்குள்ள எந்த சத்தமே வரல. ஏன்னா உலைக்களங்கள்லாம் வெகு தொலைவில் இருக்கின்றன. இந்த 3 வேந்தர்களுடைய படைக்கல பேரரங்குகள், மருத்துவ கூடாரங்கள், இது எல்லாமே இந்த மூஞ்சல் நகர்ல இருந்து இவங்க இருக்கிற இந்த கூடாரத்தை விட்டு வெகு தொலைவில் தள்ளி தான் இருக்கின்றன. அவ்வளவு பெரிய ஒரு இருப்பிடம் அந்த மூஞ்சல் நகர். இந்த கூடாரத்துக்குள்ள கருங்கைவாணன் உள்ள நுழையிறான். உணவு அருந்தி விட்டு அவனுடைய துல்லியமான 4ஆம் நாளுக்கான தாக்குதல் திட்டங்களை எல்லாம் தயார் பண்ணிட்டு தான் உள்ள நுழையிறான். உள்ள நுழையும் பொழுது அவன் எதிர்பார்த்திருந்தது இந்த வேந்தர்கள் அனைவருடைய இறுக்கமான முகத்தை. ஆனா பார்த்தா செங்கனச்சோழன் இந்த உதயஞ்சேரல் கிட்ட இந்த செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் உதயஞ்சேரலுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு. அதனால அவனுடைய முகம் மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி குலசேகர பாண்டியன் புதிய விற்பனை கூப்பிட்டு அவருடைய திட்டத்தை எல்லாம் சொன்னதுனால புதிய விற்பனும் இறுக்கம் தளர்ந்து ஒரு மகிழ்வான முகத்தோடு தான் இருக்கின்றான். கருங்கைவாணனுக்கு இதை பாக்குறப்பவே ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னடா போறப்ப எல்லாரும் அவ்வளவு இறுக்கமா இருந்தாங்க, இப்பவும் அதே கவலையோடும் கோபத்தோடும் இறுக்கத்தோடும் இருப்பாங்கன்னு வந்தா இப்படி ஒரு மாறுபட்ட சூழல் இருக்கின்றதே அப்படின்னு நினைச்சுட்டு தான் உள்ள வர்றான். கருங்கைவாணன் தன்னுடைய 4ஆம் நாள் போருக்கான திட்டத்தை, துல்லியமான தாக்குதல் திட்டத்தை விவரிக்க ஆரம்பிக்கின்றான். சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றான்னா, 3 நாளா நடந்த போர்ல நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு, எதிரிகளின் உத்திகளை பிடிபடாமலேயே இருந்தன. அதனால முதல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். எனக்கு ஓரளவுக்கு பிடிபட்டுருச்சு. அவர்களுடைய உத்திகள் என்ன என்பதை நாம் கணிக்கவே முடியாது. நாளைக்கு வேறுபட்ட உத்திகளோடு தான் அவர்கள் களமிறங்குவார்கள். ஆனா அது முக்கியம் இல்ல, அவர்களுடைய வலிமை என்ன என்பதை நான் கணித்து விட்டேன் அப்படின்னு எல்லாரும் அப்படியே அந்த அவை முழுவதும் அவனுடைய கண்களையே கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கின்றது. எல்லாத்துக்கும் இவ்வளவு நாளா கருங்கைவாணன் தாக்குதல் உத்திகளை பற்றி மட்டும்தான் பேசுவான். எதிரி படையினுடைய நுணுக்கங்களையும் உத்திகளையும் அவர்களுடைய வலிமையை பற்றி இதுவரைக்கும் அவன் பேசினதே இல்லை. இன்னைக்கு வித்தியாசமா இவன் எடுக்கிறானே அப்படிங்கறதான் அவர்களுடைய ஆர்வத்திற்கு காரணம். அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுதே கருங்கைவாணன் தொடர்ந்து சொல்றான், எதிரிகளினுடைய வலிமை அப்படின்னு பார்த்தா அது அவர்களுடைய விற்படை தான். அவர்களுடைய மைய அச்சே அந்த விற்படையில தான் இருக்குது. அந்த விற்படை போர்க்களத்தின் நடுவில் நின்று போரிடுகின்றார்கள். அவர்கள் எய்யக்கூடிய அம்புகள் நமது அம்புகளை விட 2 மடங்கு தொலைவிற்கு செல்வனவாக இருக்கின்றன. இதனால அவர்களை நாம் தாக்கவே முடிவதில்லை. நமது வீரர்கள் என்ன பண்ணாலும் அவர்களுடைய விற்படையை நெருங்கவே முடிவதில்லை. அதனால அவங்கள தற்காப்பு யுத்தத்துக்குள்ள நம்ம தள்ளவே முடியல. அவங்க ஏறி தாக்குதல் யுத்தத்தையே நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த 3 நாளா நடந்த நிகழ்வு இதுதான். இப்படி விற்படை நம்மை தாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு குழு மூஞ்சல் வரைக்கும் முன்னேறி நகர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். தொடர்ந்து இதை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய
திட்டமே 4ஆம் நாள் இந்த விற்பனையை செயலிழக்க செய்ய வேண்டும், அவர்களை ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ள வேண்டும், அதற்குண்டான உத்தியை தான் நான் இன்று வகுத்து வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய திட்டத்தை விவரிக்க ஆரம்பிக்கின்றான். கருங்கைவாணன் பேச பேச அவனுடைய திட்டத்தின் துல்லியமான அந்த திட்டத்தை வியந்து அவருடைய மனம் பாராட்டி கொண்டிருந்தது. யாரு? குலசேகர பாண்டியனுடைய மனம். ஆனா அதை அவர் வெளியில காட்டிக்கவே இல்லை. அமைதியா அவன் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறாரு. மூவேந்தர்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றனர். கருங்கைவாணன் அவனுடைய தாக்குதல் திட்டத்தை, அந்த விற்பனையை எப்படி சூழ்ந்து தாக்க போறோம், என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக விவரித்து கொண்டிருந்தான். அவன் அவமானப்பட்டதின் அந்த சினம் அப்படியே ஒவ்வொரு சொல்லிலும் தெரித்து கொண்டிருந்தது. 3 வேந்தர்களும் அவன் சொல்லுக்கு மறுபேச்சே பேசாம கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவனுடைய திட்டம் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் மூவேந்தர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்று இரவு இந்த திட்டத்தோட தான் அந்த அரசவை கலைந்து போகின்றது. அதற்கு அடுத்த நாளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பணிகளையும் உடனடியாக முடுக்கி விடுவதற்கு கருங்கைவாணன் தயாரானான். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளை டக்குன்னு ஒரு எதிர்காலத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு சுவே. 4ஆம் நாள் போர் தொடங்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ விவரிக்க போகின்றார். காட்சி எப்பொழுதும் போல திசைவேலரனுடைய கை அசைவில் இருந்துதான் துவங்குகின்றது. உடலும் மனமும் தளர்ந்தபடி பரணின் அந்த உயர்ந்த கோபுர பரணின் உச்சியில் நின்று கொண்டு இருபுறமும் பார்த்து கொண்டிருந்தார் திசைவேலர். கிழக்கு பகுதியிலிருந்து கதிரவன் அப்படியே மேல ஒளி, செந்நிற ஒளி பிளம்புகளை வாரி இறைத்து கொண்டு தகதகத்து மேல் எழுந்து கொண்டிருக்கின்றான். செந்நிறமான ஒரு வட்ட வடிவ பிழம்பு மேலே எழுந்து அப்படியே மேக கூட்டங்களை தழுவி கிடந்தது போல கிடந்தது. வானில் பறவைகள் எங்குமே காணப்படவில்லை. பறந்து வெறிந்த அந்த வெளி அப்படியே நிர்மூலமாக, அப்படியே எதுவுமே இல்லாம தெல்ல தெளிவாக இவருக்கு தெரியுது. வழக்கத்துக்கு மாறாக வேந்தர் படைகள் நிலை கொண்டிருந்த பகுதியில் எங்கு பார்த்தாலும் புழுதியும் ஒரே குழப்பமாக காணப்பட்டது. போர் நடக்க தொடங்க ஆரம்பித்து நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் இவ்வளவு புழுதியும் குழப்பமும் நிகழும். இன்னைக்கு என்ன வழக்கத்திற்கு மாறா போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு புழுதி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு திசைவேலர். யோசிச்சுக்கிட்டே நாழிகை வட்டிலை பார்க்கின்றார். அந்த நாழிகை வட்டிலின் நடுவில் நிறுத்தி இருக்கக்கூடிய நாழிகை கோளின் நிழல் அப்படியே மெல்ல உள்வாங்கி கொண்டிருக்கின்றது. அது அதனுடைய அந்த நிலைக்கு 5ஆம் நாழிகை குறிக்கக்கூடிய நிலைக்கு வருவதற்காக காத்திருக்கின்றன அவருடைய திசைவேலரனுடைய கண்கள். அது வந்த கணத்துல அவருடைய கை இப்படி மேல உயருது. வழக்கம் போல அவர் கை மேல உயர்ந்த அந்த இமை நொடிக்குள்ள இமை பொழுதுக்குள்ளாக களமெங்கும் இருந்த பரன்களில் இருந்து முரசோசை அப்படியே அதிர்ந்து மேல் எழுகின்றது. அந்த தட்டியங்காட்டின் போர் நிலம் எங்கும் ஒரு மிகப்பெரிய போர் வீரர்களினுடைய ஆவேச கூச்சல், முரசுகளின் ஒளி அப்படின்ட்டு ஒரு இந்த 4ஆம் நாள் போரினுடைய துவக்கமே மின்னல் வேகமாக இருக்கின்றது. என்ன நடக்குது அப்படின்னு அதிர்ந்து போய் திசைவேலர் கூர்ந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறார். அவ்வளவு வேகமா புழுதியும் ஒளியும் பேரோசையும் வீரர்களின் ஆவேச கூச்சலும் வேந்தர் படை இருக்கிற அந்த பக்கத்துல இருந்து தான் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. என்னடா நடக்குதுன்னு இவர் திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படியே இப்படி கன நேரத்துல மிகப்பெரிய வேகத்தோடு வேந்தர் படை தாக்குதலுக்கு ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்கு. பரம்பு படை வழக்கமான ஒரு தாக்குதல் உத்தியோடு முன்னேறுவதற்கு தயாராகி கொண்டிருந்தது. ஆனால் வேந்தர் படை மிகவும் மாறுபட்ட உத்தியில் எல்லா திசைகளிலும் அப்படியே பிரிஞ்சு களைஞ்சு அப்படி வெகு வேகமாக முன்னேறுவதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். பொதுவாகவே பரம்பு படை தான் முதல்ல மேலே ஏறி வரும். வேந்தர் படை 3 அணி வரிசைகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அந்த முதல் அணி வரிசை பரம்பு படையோடு மோதலுக்கு தயாராகி மோதல் நிகழ்ந்து கொண்டிருக்கும், தாக்குதல் நடத்துவாங்க. 2ஆம் அணி வரிசையும் 3ஆம் அணி வரிசையும் வேந்தர் படையில எதுவுமே போருக்கே உள்ளேயே இறங்காம அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. முதல் படைக்கு எப்ப உதவி தேவைப்படுதோ அப்பதான் 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய வீரர்கள் களம் இறங்குவார்கள். ஆனால் இன்றைக்கு வழக்கத்திற்கு மாறாக இந்த 3 நிலை படைகளும் ஒன்றாக களத்தில் முன்னேறி கொண்டிருந்தன. இதுதான் திசைவேலர் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ முரசின் ஓசை கேட்டவுடன் வழக்கமான தாக்குதலுக்கு தயாராகின்றது பரம்பின் படை. முடியினுடைய இன்னைக்கு தாக்குதலினுடைய நோக்கமே என்னன்னா, மூஞ்சல் வரைக்கும் போயிடணும். நேற்றே மூஞ்சல் கிட்ட நெருங்கிட்டாங்க. இன்றைக்கு மூஞ்சலினுடைய தடுப்பரணை உடைச்சு உள்ள போய் நீலனை தூக்கிட்டு வரதான் அவனுடைய திட்டமாக இருந்தது. அதனால காலையில போர் தொடங்கிய கணத்திலேயே வெகு வேகமாக தங்களுடைய தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வேகமான தாக்குதலுக்கு தான் முடியன் திட்டமிட்டு இருந்தான். அவன் தன்னுடைய குதிரைப்படையை 6 பிரிவுகளாக பிரித்திருந்தான். 4 பிரிவுகள் தாக்கி போரிடும், 2 பிரிவுகள் மூஞ்சலை நெருங்கும் வரை போரே செய்ய மாட்டாங்க, ஆயுதங்களை பயன்படுத்தவே மாட்டார்கள். இந்த 2 பிரிவுகளை மூஞ்சல் வரை பாதுகாப்பாக அழைத்து சென்று விடுவதுதான் இந்த 4 பிரிவுகளுக்கான பணி. இந்த 4 பிரிவுகளுக்கும் முடியன் தலைமை ஏற்றிருந்தான். அந்த மீதி இருக்கக்கூடிய 2 பிரிவினர்கள் அவர்கள் மூஞ்சலை நெருங்கும் பொழுது கவசப்படையும் அந்த அகப்படையும் பெரும் வலிவோடு எதிர்த்தாக்குதல் நிகழ்த்துவார்கள். அப்ப அவங்களை தாக்கி அழிக்க வேண்டியது மிக கடினமான பணியாக இருக்கும். அதனால அந்த சூலூர் வீரர்களின் மிக தேர்ந்த வீரர்களை இந்த 2 குதிரைப்படை பிரிவில் அங்க இணைத்திருந்தான் முடியன். இணைத்துவிட்டு அந்த 2 பிரிவுகளுக்கும் இரவாதனை தலைமை ஏற்க செய்திருந்தான். இப்ப இந்த குரூப்பை கொண்டு போய் அங்க உள்ள இறக்குறதான் இவங்க 4 பிரிவுகளுடைய வேலை அப்படிங்கிறதுக்கு
இந்த உத்தரவுகள் எல்லாமே தெளிவா அவர்களிடம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா காலையில இவன் எதிர்பார்க்காத மாதிரி வேந்தர் படை பல்வேறு திசைகளிலும் பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய வேகம் என்று எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இருக்கிறது. அதனால இவனுடைய தாக்குதல் திட்டத்தை கொஞ்சம் நிதானப்படுத்தலாம். முதல்ல எதிரிகளின் உத்தி என்ன அப்படிங்கிறத தளபதி தெரிஞ்சுக்கணும். உத்தி மாறிட்டு இருக்கு, உத்தி தெரியாம இவங்க உள்ள இறங்கி போய் சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறதுல முடியன் ரொம்ப தெளிவாவே இருக்கான், யோசிச்சுட்டு இருக்கான், நிதானமா பாக்குறான், கூர்ந்து கவனிக்கின்றான். ஆனா என்ன நடக்குது, அவர்களுடைய உத்தி என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் முடியனுக்கு புரியல. போர் தொடங்கிய கணத்தில் மின்னல் வேகத்தில் வேந்தர் படையினர் பிரிந்தும் கலைந்தும் சென்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய இந்த உத்தி இந்த 3 நாட்களில் யாரும் எதிர்பாராத ஒரு உத்தியா இருந்தது. கண்டு உணராத, இன்றைக்கு எதிர்பார்க்காத ஒரு உத்தியாகத்தான் இருந்தது. வேந்தர் படையினர் பரம்பு படையின் மீது எந்த தாக்குதலையும் தொடுக்கவில்லை. ஆனால் எல்லா திசைகளிலும் அவர்கள் வெகு விரைவாக முன்னேறி சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பது யாருக்குமே பிடிபடவில்லை. முன்னணியில் அவர் அவ்வளவு வேகமாக விரைந்து சென்று கொண்டிருப்பவை அவர்களுடைய தேர்ப்படைகள் தான். திகிரியையும் ஆழியையும் உருளியாக கொண்ட கூவிரம் வகை தேர்கள் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் போல வெகு வேகமாக முன்னேறி பாய்ந்து சென்று கொண்டிருந்தன. இப்ப பரன் மேல நின்று திசைவேளர் இதைத்தான் உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார். பரம்பு படையிலிருந்து வெகு தொலைவிற்கு வெளியே விலகி அப்பால் இந்த தேர்கள் ஒரு அரைவட்ட வடிவில் அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த போயிட்டு இருக்கக்கூடிய தேர்களுக்கும் அப்பால் இன்னும் வெளியில இன்னொரு தேர்ப்படை, அது கொடிஞ்சி வகை தேர்கள். அந்த தேர்கள் முழுவதும் மணிகளால் கட்டப்பட்டுள்ளன. நிறைய பூண்கள் இருக்கின்றன. மேலே எழுந்திருந்து வரக்கூடிய அந்த கதிரவனின் பொன்னொளி அந்த பூண்களில் பட்டு அப்படியே தக 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 தகன்னு ஒளி கதிர்களை சிதறடித்து கொண்டு அந்த தேர்கள் பாய்ந்து செல்வது ஒரு மிரட்சியாக இருக்கின்றது. திசைவேளர் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த தேர்களின் அப்படி உச்சியில் இப்படி எக்கி இப்படி பார்க்கிறாரு. அந்த தேர்களின் உச்சியில் கூம்பு வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பொன்னிற தகடுகளின் மீது வெய்யோனின் பொன்னொளி பட்டு அப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உராய்வில் பறக்கும் தீப்பொறி போல விரைந்து நகரும் அவற்றின் வேகத்தில் வெய்யோன் பொன்னொளி மின்னி நகர்ந்து கொண்டிருந்தது. கண்கள் பார்க்கும் நில விளிம்பில் மண் புழுதி அப்படியே அலை அலையாய் மேல் எழுந்து கொண்டிருந்தது. திசைவேளருக்கு மெல்ல என்ன நடக்கிறது என்பது புரிய தொடங்கியது. பொதுவாகவே 3 படைகளாக 3 நிலைகளாக அணிவகுத்து கருங்கைவாணன் அந்த வேந்தர் படையை நிறுத்தி இருப்பான். ஆனா இன்னைக்கு 3 படையும் ஒன்றாக இணைத்து விட்டான். முதல்ல தேர்ப்படை பரம்பின் படையை விட்டு விலகி முன்னாடி அப்படியே இடுப்பு பகுதியை நோக்கி சுற்றி வளைக்கிறதுக்கு வெகு வேகமாக பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. அந்த தேர்ப்படைக்கும் வெளியில இன்னொரு தேர்ப்படை வெகு வேகமாக முன்னேறி பரம்பின் அந்த பின்வரிசை படையை சுற்றி வளைப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு அவனுடைய திட்டமே தான் பரம்பின் படையை முழு முற்றாக சூழ்ந்து தாக்க வேண்டும் அப்படிங்கிறதான். அதற்கு தேவையான பெரும் எண்ணிக்கையிலான வீரர்கள் வேந்தர் படையில் இருக்கின்றனர். கருங்கைவாணனுடைய திட்டமே அந்த எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்துதான். அவ்வளவு வீரர்கள் இருக்கிறதுனால தான் இப்படி முழு முற்றாக பரம்பு வீரர்களை சுற்றி வளைக்க வேண்டும் அப்படின்னு திட்டம் தீட்டி இருந்தான். இப்படி கருங்கைவாணன் வகுத்திருந்த திட்டப்படி அவனுடைய தேர்ப்படை மின்னல் வேகத்தில் பரம்பின் கடைசி பகுதியையும் சுற்றி வளைக்க விரைந்து சென்று கொண்டிருந்தது. அப்படி போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு தேரிலும் மணிகள் கட்டப்பட்டிருந்தன. அந்த மணிகள் பெரும் ஓசையை எழுப்பி கொண்டிருந்தன. மணி ஓசை, அது இல்லாம தேர்களினுடைய சக்கரங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஓசை, போர் வீரர்களின் பெரும் ஓசை, இதோட எல்லாம் சேர்த்து அந்த தேர்ப்படை கிளப்பிய புழுதி அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. அந்த தட்டியங்காட்டின் போர்க்களம் எங்கும் வேந்தர் படையின் ஆதிக்கம் மேலெழுந்து கொண்டிருந்தது. இப்ப காலையில கீழே இறங்கின அந்த போர் துவங்கி அந்த கணத்திலேயே தன்னுடைய விரைந்து தாக்க வேண்டிய தாக்குதலை முன்னெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த முடியன் தன்னுடைய தாக்குதலை நிதானப்படுத்த தொடங்கினான். ஏன்னா வேந்தர் படையினுடைய செயல்பாடுகள் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய வேகமும் ஆற்றலும் கொண்டிருந்தன. பிரிஞ்சு வேற போயிட்டு இருக்கிறாங்க. மொத்த படையும் உள்ள இறங்கிட்டு இருக்குது. இவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கின்றான், சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு ஒன்றும் பிடிபட தொடங்கவில்லை. இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே பரம்பு படையை சுற்றி வளைக்க இந்த 2 தேர்ப்படையும் இப்படி உள்ள இறங்கிட்டு இருக்குது. பரம்பு படையின் கடைசி வரிசையில் ஈட்டியை ஊன்றி நின்று கொண்டிருந்த தேக்கனுக்கு எல்லாமே தெளிவா புரியுது. ஏன்னா அவன் பார்வைக்கு பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இந்த தேர்ப்படையும் அப்படி வரும்பொழுது அந்த புழுதி இப்படி மேலே எழுந்திருக்குது. எழுந்திருக்கக்கூடிய புழுதியின் முகப்பு பரம்பின் அந்த கடைசி வரிசையில் தேக்கன் நின்று கொண்டிருக்கக்கூடிய திசையை நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருந்தது. இதனாலதான் தேக்கனால புரிஞ்சுக்க முடிஞ்சது, முடியனால புரிஞ்சுக்க முடியல. பரம்பு படை மேல யாருமே தாக்குதல் ஒரு அம்பு கூட எய்யப்படவில்லை. பரம்பு படையிலிருந்து மிக வெளியில அப்படி கிட்டையே வராம அவங்க கிட்டையும் நெருங்காம தாக்குதலையும் தொடங்காம பின்னாடி போறதே குறிக்கோளா கொண்டு கருங்கைவாணனின் படைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் முடியனுடைய குழப்பத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு பிளாஷ்பேக் போட்டு முதல் நாள் நள்ளிரவுக்கு நம்மளை கடத்திட்டு போறாரு சூவே. குலசேகர பாண்டியன் மற்றும் 3 வேந்தர்கள் இருந்த அந்த அரசவையில் கருங்கைவாணன் தன்னுடைய திட்டத்தை, தாக்குதலுக்கான திட்டத்தை முழுமையாக விவரித்த பொழுது எதிர்பேச்சு இல்லாம எல்லாருமே இந்த திட்டம் மிக அபாரமானது அப்படிங்கிறத மனசளவில் ஏற்றுக்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம சரி நீ போய் வேலையை பாரு அப்படின்னு அவனை கிளப்பி விட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நகரி வீரனுக்கு பதிலாக
வெறுகாலன் அப்படிங்கிற ஒரு புதிய தளபதியை செங்கன சோழன் நியமிக்கின்றான். நகரி வீரன், சோழ நாட்டை சேர்ந்தவன். அதனால செங்கன சோழன் தான் அடுத்த தளபதியை நியமிக்கணும். அதை செஞ்சுட்டான். அதே மாதிரி இந்த பக்கம் சூளக்கையனை நியமித்திருந்தார் முதல்ல குலசேகர பாண்டியன். அவன் இறந்து போனதுனால மாகாணகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளபதியை குலசேகர பாண்டியன் நியமிக்கின்றார். இந்த இரு தளபதிகளும் நியமிக்கப்பட்ட மறுகணத்திலேயே கருங்கைவாணன் தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த தொடங்கிவிட்டான். அதற்குண்டான ஆயத்த பணிகள் அனைத்தையும் செய்வதற்கு தயாராக வெளியில போயிட்டான். அவன் முதல்ல செஞ்ச வேலையை ஆயுதவாரிகளுக்கு ஓலை அனுப்புனதுதான். அவனிடமிருந்து ஓலையை ஏந்தி கொண்டு ஆயுதவாரியை பார்க்கறதுக்கு ஒரு வீரன் வர்றான். ஆயுதவாரி அப்பதான் பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு நள்ளிரவுக்கு சற்று முன்பாக வந்து கூடாரத்துல ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த கணத்துல இந்த வீரன் ஓலையோடு வந்துட்டான். என்ன ஆணைனா, அடுத்த நாள் காலையில மொத்த படையும் தாக்குதலுக்காக களம் இறங்குகின்றது. அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை உடனடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதற்குண்டான பணிகளை செய்யுங்க அப்படிங்கிறதா ஆணையில இருந்தது. இவர் அந்த ஆணையை பார்த்தோடனே கலங்கிட்டாரு. இவனுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருச்சா? இந்த நள்ளிரவுக்கு மேல எப்படி இவ்வளவு ஆயுதங்களை, போர் வீரர்கள் அத்தனை பேருக்கு தேவையான ஆயுதங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கறதான் அவருடைய கோபத்திற்கான காரணம். இது இந்த ஓலை கண்ட கணத்திலேயே இவருக்கு கோபம் அப்படியே சல்லுன்னு ஏறுது. எங்க இருக்கிறார் தளபதி அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா தளபதியை போய் பார்த்து ஆர்கியூ பண்ணணும், இப்ப சண்டை போடணும் அப்படிங்கறதான் அவருடைய நோக்கமா இருக்கு. அந்த வீரன் சொல்றான், மூஞ்சல்ல இருந்துதான் இந்த ஆணையை அவர் பிறப்பித்தார் அப்படின்னு. மூஞ்சலுக்குள்ள இருந்தா என்ன ஆணை வேணுமானாலும் பிறப்பிக்கலாமா அப்படிங்கறதான் இவர் அடுத்து கேட்ட முதல் கேள்வியா இருக்கு. இப்படி கேட்டுட்டு வெளியில வர்றாரு. பார்த்தா அந்த தளபதியை பார்க்க போலான்னு தான் இவர் வெளியில வர்றாரு. கூடாரத்தை விட்டு வெளியில வரும்பொழுது அங்க பார்த்தா பேர் ஓசை, எங்க பார்த்தாலும் ஒரு பெரும் கூச்சலும் வெகு வேகமான ஒரு செயல்பாடுமாக இருக்கிறது. என்னன்னா யானைகள் படைக்கல பேரரங்கை நோக்கி யானைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. குதிரை வண்டிகள் போயிட்டு இருக்கு. நீள் வண்டிகளை மாடுகள் இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. இவனுங்களுக்கெல்லாம் யார் உத்தரவு கொடுத்தது? ஏன் உத்தரவு இல்லாம எப்படி இத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கோபத்தோடு இவர் படைக்கல பேரரங்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றார் ஆயுதவாரி. இதுவரைக்கும் முதல்நிலை படை வீரர்கள் மட்டும்தான் தாக்குதல் போர்ல கீழே இறங்கி அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவர்களுக்கு தேவையான அத்தனை ஆயுதங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. இரண்டாம் நிலை படையில் இருக்கிறவங்க முதல் நிலை படைக்கு தேவைப்பட்ட பொழுது உதவிக்கு போறதுக்காக மட்டுமே நின்று கொண்டிருந்தார்கள். அதனால அவங்களுக்கு குறைவான அளவிலேயே ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. மூன்றாம் நிலை படையில் இருக்கிறவங்களுக்கு அதை விடவும் குறைவான அளவிலேயே ஆயுதம் கொடுக்கப்பட்டிருந்தன. இப்போ மொத்த படையும் 3 நிலைப்படைகளும் தாக்குதல் போருக்கு இறங்கி அடிக்க போறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இதுவரை கொடுத்ததை போல 6 மடங்கு ஆயுதங்கள் கொடுக்க வேண்டும். இது மட்டும் இல்லாம அந்த ஆயுதங்கள் தீர தீர அவங்களுக்கு திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்க வேணும். அப்படிங்கிறதுனால யானைகளும் குதிரைகளும் குதிரை வண்டிகளும் மாட்டு வண்டிகளிலும் நிறைய ஆயுதங்களை நிரப்பி அந்த போர்க்கள படைகளின் பின்வரிசையில நிறுத்தி வைக்க வேண்டும். இதுக்கெல்லாம் பணியாளர்கள் நிறைய முன் திட்டமிடலோடு மிக கவனமாக இந்த வேலைகளை செய்திருக்க வேண்டும். நள்ளிரவுக்கு பின்னாடி இப்படி ஒரு உத்தரவு கொடுத்தா எப்படி இத்தனை வேலையையும் செய்து முடிக்க முடியும்? இது மிக கவனமாக செய்ய வேண்டிய வேலை. கருங்கைவாணனுக்கு புத்தி பிசகி விட்டதா? அவன் தளபதியா இருந்தா, மிகப்பெரிய தளபதியா இருந்தானா, என்ன வேணும்னாலும் எந்த நேரத்துல வேணும்னாலும் எப்படிப்பட்ட ஆணையை வேண்டுமானாலும் கொடுத்து அனுப்புவானா அப்படிங்கிற கோபத்தோடு தான் இவர் நடந்துட்டு இருக்கிறாரு ஆயுதவாரி. இப்போ ஒரு வெளியில வரப்போ இவருக்கு என்ன யோசனை இருந்ததுன்னா, கருங்கைவாணனை பார்த்து நாளைக்கு ஒரு சரிபாதியில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து அனுப்புவோம், மீதி இருக்கக்கூடிய ஒரு சரிபாதி வீரர்களை மறுநாள் களமிறக்கி கொள்ளலாம், அதுக்குள்ள நான் தயாராயிருவேன் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணுங்கிற எண்ணத்தோட தான் இவர் நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இவர் வெளியில நடந்து போயிட்டு இருக்கும் பொழுதே ஒரு 3 நாட்போரில் கொல்லப்பட்ட வீரர்கள் எல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய 45 சேனை வரையர்கள், 450 சேனை முதலிகள், இவர்களுடைய பணியாளர்கள், சேனை முதலிகளின் அந்த உத்தரவுகளை வாங்கிக்கிட்டு பெரும் கூட்டமாக சாரியாக படைக்கல பேரரங்கை முற்றுகையிட்டு கொண்டிருந்தனர். அவங்க நீ போய் இந்த ஆயுதங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து சேனை முதலி ஆர்டர் கொடுத்துட்டாரு. சேனை முதலி அங்க வந்துடுறாரு. சேனை முதலி கிட்ட இருந்தா தான் ஆயுதங்களை கொடுப்பாரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இவ்வளவு கும்பலும் கூச்சலுமாக படைக்கல பேரரங்கை சுற்றி இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. கருங்கைவாணன்கிட்ட போய் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சட்டையை பிடிச்சி ஒரு உழுக்குற அந்த கோபத்தோட தான் அவர் அங்க போறார். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாண்டியனுடைய படைக்கல பேரரங்கு தான் மூஞ்சல் நகருக்கு பக்கத்திலேயே இருந்தது. அதுக்கு வெகு தூரம் வடக்கு திசையில தள்ளி இருந்தது சோழனுடைய படைக்கல பேரரங்கு. சேரனுடைய படைக்கல பேரரங்கு தென் திசையில் வெகு தூரம் தள்ளி இருக்கு. ஒவ்வொரு படைக்கல பேரரங்கும் மூஞ்சல் நகரை விட பெரியது. ஒவ்வொரு பேரரங்கிலும் நீங்க பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் உண்டு. அந்த கூடாரங்களுக்குள் எண்ணற்ற ஆயுதங்கள் வகை வகையாக பிரித்து மரச்சட்டங்களில் வெகு நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுல 4 வில்கள், 13 அம்புகள், 20 வகையான வாள்கள், 8 வகையான வேல்கள், 3 வகையான குறுவாள்கள், 3 வகையான கேடயங்கள், 3 வகையான தண்டங்கள், இன்னும் நூற்றுக்கணக்கான தனித்தன்மையான ஆயுதங்கள், இப்படி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வகையான விதவிதமான ஆயுதங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பொறுப்பாக எடுத்து கவனமாக பிரித்து அந்த வண்டிகளில் ஏற்ற வேண்டும். எந்த ஆயுதம் எந்த படைக்களத்திற்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நிதானமும் திட்டமிடுதலும் மிக கவனமான ஒரு செயல்பாடும் இருக்க வேண்டும்.
இதுல ஒரு சிறு குழப்பம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது. உதாரணத்திற்கு முன்களத்தில் நின்று உலோக வில்லை ஏந்தி போரிடக்கூடிய பெரும் வீரர்களுக்கு கணை, வாளி, கதிர் இந்த 3 வகையான அம்புகளை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். மற்ற அம்புகள் அந்த உலோக வில்ல பயன்படுத்த முடியாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 5 முடிச்சுகளை கொண்ட மூங்கில் விற்களை பயன்படுத்தி நிற்கக்கூடிய வலிமையான வீரர்கள். இவங்க மைய பகுதியில் நிற்பாங்க. மையப்பகுதிக்கும் சற்று தள்ளி வெளியே நிற்கக்கூடிய வீரர்கள். இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அம்புகள் கோல் அம்பினியோ கதிரம் அம்பினியோ அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. எதை அவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அதை கொடுத்தா அந்த அம்புகள் இந்த மூங்கில் வில்லில் இருந்து அடிக்கப்படும் பொழுது ஒரு பனை தொலைவிற்கு கூட சென்று சேர மாட்டா. இதுல ரொம்ப முக்கியமான வில் வீரர்கள் யார் அப்படின்னா மையப்பகுதியில் நின்று போரிடக்கூடியவர்கள். அவர்கள் 7 அல்லது 9 முடிச்சுகளை கொண்ட பட்டு நூலால் ஆன நான் ஏற்றி போரிடக்கூடியவர்கள். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு வகை அம்பு மட்டும்தான். அது சர வகை அம்புகள். அதை தவிர வேற எந்த அம்பு போனாலும் அங்க பெரும் சேதம் ஏற்படும், பெரும் இழப்பு ஏற்படும். இவ்வளவு கவனமாகவும் நுட்பமாகவும் துல்லியமான திட்டமிடலோடும் செய்ய வேண்டிய வேலையை இந்த நள்ளிரவுக்கு பிறகு திடீர்னு வந்து இப்படி நம்மளை செய்ய சொல்றானே கருங்கை வாணன் அப்படிங்கிறது இவருக்கு சொல்ல ஒண்ணாத ஒரு ஆத்திரத்தை மேல கிளப்பிக்கிட்டு இருக்குது ஆயுதவாரிக்கு. இந்த அம்பு கட்டுகள் ஏதாவது மாறி போய் குழப்பம் ஏற்பட்டு அது மாறி போயிடுச்சு, எங்களுக்கு இந்த அம்பு வேண்டாம்னு அங்கிருந்து திருப்பி அனுப்பிடுறாங்கன்னு வைங்களேன் சேனை வரையர்கள். இப்ப இந்த அம்புகளை கொண்டு போய் திரும்ப வைக்கிற இடத்துல குழப்பம் ஏற்பட்டு தவறான இடத்துல வச்சுட்டா அது மறுநாள் காலையில மிகப்பெரிய குழப்பத்திற்கும் உயிரிழப்புகளுக்கும் போர்க்களத்தில் வழிவகை செய்துவிடும். இதெல்லாம் ஏன் கருங்கை வாணன் இப்படி என்கிட்ட நேரா கலந்து ஆலோசிக்காம இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தான் அப்படிங்கிற மிகப்பெரிய கோபத்தோடு தான் அவர் அங்க கூடாரத்தை நோக்கி போர்க்கள பேரரங்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார். அங்க கிட்ட போகும் பொழுதே அவருக்கு இன்னும் ஆத்திரம் அவருடைய சினத்தை பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு காட்சியை கண்டு கொண்டிருக்கிறார். என்னன்னா அங்க இருக்கக்கூடிய வண்டிகளில் ஆயுதங்கள் கட்டுக்கட்டாக ஏற்றப்பட்டு கொண்டிருந்தன. என்னுடைய உத்தரவு இல்லாம இவனுக்கு எப்படி ஆயுதத்தை வண்டியில ஏத்தலாம், போய் இவனுல பாக்குறேன் பொழக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அங்க கருங்கை வாணனே முன்னாடி நின்று இந்த அத்தனை பணிகளையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தான். இவ்வளவு கோபத்தோடு வந்தவருக்கு பணியாளர்களுக்கு முன்னாடி எப்படி கருங்கை வாணன் கிட்ட தன்னுடைய சினத்தை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாரு. இவரை பார்த்தோடனே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கருங்கை வாணன் வாங்க வாங்க விரைவாக வந்து இந்த ஆயுதங்களை பிரித்து வண்டியில் ஏற்றக்கூடிய அந்த பணிகளை ஒருங்கிணையுங்கள் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றான். சீக்கிரம் வேலையை பாருங்க அப்படின்னு கருங்கை வாணன் சொன்ன உடனே ஏற்கனவே மிகப்பெரிய சினத்தோடு வந்தவர் அந்த சினத்தை வெளிப்படுத்த முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தவருக்கு இப்ப கருங்கை வாணனை எப்படி எதிர்கொள்வதுன்னே தெரியல. அப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கிற கணத்திலேயே அடுத்த குண்டை தூக்கி போடுறான் கருங்கை வாணன். விரைவாக பணிகளை தொடங்குங்கள், ஏன்னா சேரன் அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் சேரனின் ஆயுதவாரி வண்டியில ஏத்தி வெளியிலேயே அனுப்பிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பக்குன்னு இருக்கு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வேக வேகமா இவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. மூச்சு விட கூட நேரம் இல்லை. அவர் அவ்வளவு வேகமா அவருடைய பணியை தொடங்கி கொண்டிருக்கின்றார். இந்த இடத்துல கருங்கை வாணன் பிளே பண்ணது ஒரு மிகப்பெரிய ட்ரிக்கு. என்னன்னா சேரனுக்கும் அந்த சோழனுக்கும் அந்த ஆயுதவாரிகளுக்கு இவன் இன்னும் செய்தி அனுப்பவே இல்லை. பாண்டியர்களுடைய வண்டி வெளியில போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு செய்தி போய் சேரணும் அப்படிங்கறதான் இவன் வீரர்களுக்கு விட்டிருந்த கட்டளையே, அந்த செய்தியை கொடுத்து அனுப்பியிருந்த வீரர்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த 3 ஆயுதவாரிகளுக்கும் கோபம் வரும். இந்த நள்ளிரவுக்கு மேல இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்தா அவங்க ஒத்துழைக்க மறுக்க கூட செய்யலாம். அது மிகப்பெரிய குழப்பத்தில் கொண்டு போயிடும். இதை ஏன்னா இவங்களை வற்புறுத்த முடியாது. அவங்க கிட்ட இருந்து வாலண்டியரா ஒருத்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதனாலதான் இப்ப இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு போட்டியை உருவாக்குகின்றான். இந்த இடத்துல தன்னுடைய ஆயுதவாரி கிட்ட சேரன் ஏற்கனவே வேலையை முடிச்சிட்டான்னு சொன்னோடனே அவர் மறுபேச்சு பேசாம வேலையை செஞ்ச மாதிரி இங்க பாண்டியனுடைய படைக்கல பேரரங்குல இருந்து வண்டிகள் வெளியே போய்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தி முதல்ல அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டிய வேலை போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா 3 வேந்தர்களும் கூட்டு படையெடுப்பாக இருப்பதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய பேரரசு மற்ற பேரரசை விட மிக வலிமையாக ஒரு மிக நேர்த்தியான திட்டமிடலோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி மனப்பான்மை அங்கே உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய முழு திறனையும் வெளிப்படுத்தி வேலை செய்வார்கள் அப்படிங்கிறத கருங்கை வாணன் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி இவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த உத்தரவுகள் போய் கிடைத்த பொழுது ஒரு சில முணுமுணுப்புகளும் கோபங்களும் இருந்தன. ஆனா யாருமே அந்த வேலையை நிராகரிக்கல. ஏன்னா ஏற்கனவே பாண்டியன் அவனுடைய ஆயுதங்களை வெளியேற்றி விட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே துடித்தெழுந்தன சோழனுடைய ஆயுதவாரியும் பணியாளர்களும், அதே மாதிரி சேரனுடைய ஆயுதவாரி படையும். இப்ப இந்த 3 ஆயுதவாரிகளும் தங்களுடைய பணியாளர்களை கொண்டு விடிய விடிய அந்த நள்ளிரவுல வேலையை ஆரம்பிச்சு ஆயுதங்களை வண்டியா ஏற்றி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க வெளியில. இப்படி பல்லாயிரக்கணக்கான வீரர்களுக்கு தேவையான நூற்றுக்கணக்கான விதவிதமான ஆயுதங்களை வகை பிரித்து இந்த ஆயுதவாரிகளும் பணியாளர்களும் இரவு முழுவதும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட திசைவேளர் கையை அசைச்சு அந்த முரசொலி அனுப்பும் மேலெழுந்து வந்து கொண்டிருந்த அந்த சமயத்திலும் கூட போர்க்கள பேரரங்கை சுற்றி வண்டிகளும் யானைகளும் குதிரை வண்டிகளும் நின்று கொண்டிருந்தன. ஆயுதங்கள் ஏற்றப்பட்டு கொண்டே இருந்தன. அது ஒரு முடிவுறாத நீண்ட நெடும் பணியாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. இப்போ காற்றெங்கும் செம்பொழுதி அப்படியே ஏறி மிதந்து பறக்க வேந்தர் படையினுடைய தேர்ப்படைகள் முன்னணியில் பெரும் வேகத்தில் மின்னல் என பாய்ந்து சென்று கொண்டிருந்தன.
இவன் தன்னுடைய சேனை வரையர்களுக்கும் தளபதிகளுக்கும் மிக தெளிவாக தன்னுடைய துல்லியமான திட்டத்தை விளக்கி இருந்தான் கருங்கைவாணன். அனைத்து படைப்பிரிவுகளையும் பரம்பு படையை சுற்றி வளைத்து தாக்குவதற்கு பயன்படுத்தினால் மூஞ்சலின் பாதுகாப்பிற்கு என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வி அவனுக்கு முன்னால எழுப்பப்பட்டது. தளபதிகள் கேட்டிருந்திருக்கிறாங்க. அதுக்கு அவன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், இன்று பரம்பு படைக்கு நம்ம ஏறி வந்து தாக்குவதற்கு வழியே இருக்காது, அவங்களால அதை செய்யவே முடியாது. அப்படியே ஒரு சிறு குழு மூஞ்சலை நெருங்கி போரிடுவதற்கு முன்னேறி சென்றாலும் கூட மூஞ்சலில் இருக்கக்கூடிய அகப்படை வீரர்களும் அந்த கவச வீரர்களும் மிக எளிதாக பரம்பு வீரர்களை வீழ்த்தி விடுவார்கள் அப்படின்னு தெல்ல தெளிவா கருங்கைவாணன் சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விற்படை பெரும் அந்த காற்றின் முகப்பில் பொருத்தி அடிக்கக்கூடிய மிக தொலைவிற்கு செல்லக்கூடிய அம்புகளை பயன்படுத்த முடியாது. அப்படியே அவங்க பயன்படுத்தினாலும் அந்த அம்புகள் வீணா தான் போகும். ஏன்னா நம்மளுடைய அனைத்து 3 படை பிரிவுகளும் பரம்பு வீரர்களை சுற்றி வளைத்து நிற்பதால் அவர்களால் காற்றின் துணை கொண்டு எய்யக்கூடிய அந்த அம்புகளை இன்று பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்திற்கான விளக்கத்தையும் கருங்கைவாணன் தெளிவா சொல்றான். இதெல்லாம் கேட்கும் பொழுது அவனுடைய தளபதிகளுக்கும் சேனை வரையர்களுக்கும் சேனை முதலிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கின்றது. என்னன்னா 3 நாளின் அந்த இழப்புகளையும் பின்னடைவுகளையும் தவிடு பொடியாக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு துல்லியமான தாக்குதல் திட்டத்தை கருங்கைவாணன் முன்ன வைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய திட்டத்தை கேட்ட கணத்தில் அவர்களுடைய ஆற்றல் பன்மடங்கு பெருகி அதுதான் இப்ப இந்த மின்னல் வேக பாய்ச்சலாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. பரம்பு படை நிலை கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு திசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரமலையின் திசையை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 3 திசைகளிலும் வேந்தர் படையை சுற்றி வளைப்பதற்கு தேவையான அந்த திட்டங்கள் தான் இங்க துல்லியமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தன. முதல் அணியில் இருக்கக்கூடிய அந்த தேர்ப்படை அந்த பக்கவாட்டில் விலகி போய் இடுப்பு பகுதியை சுற்றி வளைக்க வேண்டும். 2ஆம் அணியாக பிரிந்து அதற்கும் அப்பால் வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய படை பின்புறத்தை சுற்றி வளைக்க வேண்டும் அப்படிங்கிறதா அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்த திட்டமாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்னையும் கருங்கைவாணன் தெளிவா சொல்லியிருந்தான். ஏன்னா அந்த ஈக்கி மணலும் கருமணலும் நிறைந்திருந்த அந்த தட்டியங்காட்டு போர்க்களத்தில் குதிரைகள் வெகு நேரத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்க முடியாது. அதனால ஒரே மூச்சுல அந்த போர் முரசோசை கிளம்பி அந்த கணத்தில் அடிச்சு விரட்டுங்க, வெகு வேகமாக படையின் பின்பகுதிக்கு இந்த குதிரைகள் சென்று விட வேண்டும், தேர்கள் சென்று அடைந்து விட வேண்டும், இடையில எங்கேயும் நம்ம சுணக்கம் காட்டியிருக்க கூடாது அப்படிங்கிறது கருங்கைவாணனுடைய மிக முக்கியமான உத்தரவாக இருந்தது. அது மட்டும் இல்லாம 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய படையும் அந்த 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய எவ்வளவு விரைவாக சென்று சேர முடியுமோ அவ்வளவு விரைவாக பரம்பு படையை சுற்றி வளைப்பதற்கு போய் சேர்ந்துடணும். தேர்ப்படை முன்னாடி போயிடும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீரர்கள் எவ்வளவு விரைவா போய் தேர்ப்படைக்கு பின்னாடி அணிவகுக்க முடியுமோ அவ்வளவு விரைவா அணிவகுத்து நில்லுங்கள். தாக்குதல் நம்ம எல்லா அணிவகுப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தாக்குதல் தொடங்கணும். சுற்றி வளைப்பதுதான் முதல் கடமை அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருந்தான் கருங்கைவாணன். அந்த தளபதிகளும் சேனை வரையர்களும் அந்த உத்தரவுகளை மிக தெளிவாக புரிந்து கொண்டதனால் துல்லியமாக அவனுடைய ஒவ்வொரு கட்டளையையும் மிக கச்சிதமாக நிறைவேற்றி கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. இப்படி வேந்தர் படை மின்னல் வேகத்துல அவங்களுடைய திட்டங்களை துல்லியமாக நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது தாக்கி முன்னேறக்கூடிய தன்னுடைய திட்டத்தை கைவிட்டான் முடியன். அவனுக்கு என்னன்னா நிதானப்படுத்திட்டு முதல்ல இந்த வேந்தர் படையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எதிர்பாராத விதமா இவ்வளவு வேகமா கலைந்து பிரிந்து எங்கெங்கயோ எதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அம்பு கூட அடிக்கல, கிட்ட நெருங்கியும் வரல, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிரையில ஏறி பரம்பு படை முழுவதையும் சுற்றி வந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்படி அவன் சுற்றி வந்து பார்க்கும் பொழுது அவனுக்கு வேந்தர் படையினுடைய நிறைய தளபதிகள் அவன் கண்களுக்கு முன்னணியில் நிற்கிறாங்க, தட்டுப்படுறாங்க. ஆனா கருங்கைவாணனை மட்டும் இவனால பார்க்க முடியல. இவ்வளவு பெரிய உத்தியோடு இவ்வளவு பெரிய மாற்று திட்டத்தோடு களமிறங்கி இருக்கின்றான். மொத்த படையும் நம்மளை சுத்திட்டு இருக்குது. ஆனா கருங்கைவாணன் எங்க போயிட்டான், அவனை முன்னணியில காணாமே, இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்கு அப்படிங்கிறத முடியும் யோசிச்சுட்டு இவன் அப்படியே போய் தேக்கனை நோக்கி போறான். அந்த பின் வரிசைக்கு தேக்கனை கடைசியில நீ நில்லு அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அவன் போர்க்களத்துல முன்னாடி ஏறி வந்து சண்டை போடக்கூடாது, தேக்கனுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதா தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைப்படி பார்த்தா எந்த ஒரு இடமுமே பரம்பு படை பின்வரிசை அப்படிங்கிறது இல்லாத வழிக்கு வேந்தர் படை முழுக்க சுற்றி வளைத்து விட்டது. இப்ப தேக்கனுமே முன்னணியில் தான் இருக்கின்றான். அந்த ஒரு சூழ்நிலையை வேந்தர் படை உருவாக்கிடுச்சு. இப்ப முடிய நேரா போய் தேக்கன் கிட்ட குதிரையை நிறுத்திட்டு குதிரையில இருந்து கீழே இறங்குறான். இறங்கி தேக்கன் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு போகும் பொழுது பின்னாடி இரளிமேட்டுல இருந்து நாகக்காட்டுல இருந்து ஒரு பெரும் நீல் கொம்பு ஓசை, சுழி ஓசையை எழுப்புகின்றது. இது என்னன்னா பெரும் ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய ஒரு அபாய ஒளி. என்னடா இந்த நேரத்துல இப்படி ஒரு ஒளி வருது அப்படின்னு திடுக்கிட்டு திரும்பி பார்க்கின்றான். இந்த சங்கொலி தானா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கறதான் அவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. திரும்பி பார்க்கறான். மீண்டும் அந்த நீல் கொம்பின் சுழியோசை எழுப்பப்படுகின்றது. இதை கேட்ட உடனே முடியனுக்கு கடுப்பாயிருது. தேக்கனை பார்த்து, வேந்தர் படை நம்மை சுற்றி வளைத்து விட்டால் ஆபத்து என்று அர்த்தமா, இப்படிதான் எடுத்துக்கிறதா, எதுக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சங்கோசை எழுப்புறாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துகின்றான் முடியன். உடனே தேக்கன் வந்து சொல்றாரு, ஆபத்து இங்க இல்ல, ஆபத்து அங்க, நல்லா பாரு அப்படிங்கிறாரு. இவன் திரும்பி பார்க்கறான். இந்த நாகக்கரட்டுல இறுக்கி செடியின் பால் கொண்டு குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த குறிப்புகள் எழுதப்பட்டது யாருக்குன்னா குளவந்திட்டுல நிற்கக்கூடிய பாரிக்கு.
அது என்ன ஆபத்து அப்படிங்கிறத தெளிவாக இவங்களுக்கு புரிய வச்சிருது. இப்போ தேக்கனுக்கும் முடியனுக்கும் ஆபத்து என்னன்னு புரிஞ்சிருச்சு, நமக்கு என்னன்னு தெரியல. இந்த இடத்துல அத்தியாயத்தை முடிக்கிறாரு சூவே. நண்பர்களே, அந்த ஆபத்து என்ன என்பதை அடுத்த காணொலியில் காணும் வரை என்னோடு இணைந்திருக்குமாறு உங்களை வேண்டிக் கொண்டு, மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு சகோதரன் இளங்கோ ராமசாமி. நன்றி, வணக்கம்.